ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு கேளுங்க. ஏன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது எனக்கே தெரியும். எத்தனை பேத்துக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீயா பண்ணி கொடுத்தவங்களும் இருக்கு. ஆனா எடுத்த எடுப்புல எல்லாமே மணியும் தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஒரு பெரியவர் அந்த மேல தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு, மகர ராசி உங்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து கண்டம். 21 நாளுக்கு உங்களுக்கு இது நடந்துரும். தம்ப்நெயில பார்த்துட்டு ஒரு மனநோயிலேயே ஆயிட்டேன் சார் 21 நாள்ல. சில கட்டங்களுக்கும் அந்த அட்டவணைகளுக்கும் பார்த்து கரெக்ட்டா போகுதான்னு செக் பண்ணுவோம் சார். அது இல்லாட்டினா அப்படின்னா அது முன்ன பின்ன இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல என்ன விஷயம் வேணாலும் மாறலாம். அப்படிங்கும்போது டைம் சார்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி தான் போகுது அப்படிங்கும்போது, இப்போ சனி தோஷம் நடந்துச்சு. சனி தோஷம் நடந்துச்சுனாலும் மனுஷனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் தான் சார். அதாவது இப்போ சனி தோஷம்னு இருந்துச்சுன்னா சார் மணி பிளானு, ரிலேஷன்ஷிப் பிளானு, ஃபினான்ஷியல் பிளானு இது எல்லாமே இருக்கணும் சார். அதாவது டைமிங்க்கு தூங்கிடும். சனி இது வந்துச்சுன்னா இங்கெல்லாம் கருப்பு விழுந்துரும், மங்கல விழுந்துரும். இப்போ ராகு கேது பாதிக்கப்பட்டவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அது மாதிரி எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கோயில் அப்படின்னு நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு சொல்லியிருக்கீங்களா? சார் அவங்க ஜாதகத்துக்குன்ட்டு இருக்கும் சார். இது வந்து இப்போ நம்ம ஜென்ரலா சொல்றோம். நான் லைஃப்ல பொதுவாவே பொது ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து பண்ணிறாதீங்க. ஒரு பெரியவர் அந்த மேல தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு, மகர ராசி உங்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து கண்டம். 21 நாளுக்கு உங்களுக்கு இது நடந்துரும். தம்ப்நெயில பார்த்துட்டு ஒரு மனநோயிலேயே ஆயிட்டேன் சார் 21 நாள்ல. ஐயோ! எனக்கு ஏதோ கண்டம் வரப்போகுதுன்னு தம்ப்நெயில போட்டாங்க. சொன்னா, ஐயோ! பெரியவரே அது ஓ! வெளிய பார்த்துட்டு உள்ளுக்குள்ள நீங்க போய் அந்த வீடியோவ பார்க்கறதுக்கு தான் போட்டுருப்பாங்கன்னு சொல்லி அவர் புரிய வைக்கிறதுக்குள்ளார சார், இங்க தான் சார் நம்ம புரட்சி இயக்கத்துல தான் என்ன கூப்பிட்டாரு. ம். இத்தனைக்கும் அவங்க பிராமின்ஸு. ஒரு 65 வயசு இருக்கு. ஐயா அது அப்படிலாம் கிடையாதுய்யா. உங்க ஜாதகத்த நீங்க அனுப்புங்க நான் பார்க்குறேங்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா பலனும் இருந்தாலும் மத்த மகரத்துக்கு நடந்தாலும் உங்களுக்கு நடக்காதுய்யா. நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டு. சார் அவங்க சைக்காலஜிக்கலா பாதிச்சுட்டாரு சார் அவர் அந்த மாரி ஒண்ணு பார்க்கும்பொழுது. நீங்க போய் பாருங்க. எது சொன்னாலும் உங்களுக்குன்ட்டு நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணலைல. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பொறந்தா கண்டிப்பா இறந்து தான் சார் போறோம். ஆமா. அப்புறம் எதுக்கு இந்த பயம்? நம்ம ஒண்ணும் யாரும் 200 வருஷம், 300 வருஷம் வாழ போறதெல்லாம் கிடையாதுன்னு. 120 வருஷம் தான் முழுமையான வயசே. எல்லா கிரகங்கள் கூட்டி பார்த்தா. ஆனா 100 வயசு தான் முழுசு 100 வயசு அல்பாயுசு தான் சார். உண்மையான வந்து 120 கிரகங்களோட எல்லா தசன இதையும் கூட்டுனோம்னா வந்துரும். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, எதுக்கும் பொது பலனுக்கு போறதே இல்ல சார். ஜாதகமே இங்க பாதி வேலை பார்க்கறது கிடையாது. டைம் சார்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணி ரொம்ப நாங்கலாம் ரெக்டிஃபை பண்ணி தான் 1 ஹவர் ஏன் ஒரு ஜாதகத்த பார்த்து எடுக்கிறோம்னா, இப்போ என்ட்ட நீங்க 9:30ன்னு குடுத்தீங்கன்னா, சில கட்டங்களுக்கும் அந்த அட்டவணைகளுக்கும் பார்த்து கரெக்ட்டா போகுதான்னு செக் பண்ணுவோம் சார். அது இல்லாட்டினா அப்படின்னா அது முன்ன பின்ன இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல என்ன விஷயம் வேணாலும் மாறலாம். அப்படிங்கும்போது டைம் சார்ட் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி தான் போகுது அப்படிங்கும்போது, இப்போ சனி தோஷம் நடந்துச்சு. சனி தோஷம் நடந்துச்சுனாலும் மனுஷனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் தான் சார். 19 வருஷம். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 வருஷம் இருக்கு. அப்போ வந்து திருச்சேறை சாரபரமேஸ்வரர் விமோச்சனம் இது. மார்க்கண்டேயரால் வழிபட்டு அவரே பிரதிஷ்டம் பண்ணி தனக்கு வரக்கூடிய கண்டம் அவரும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்போது உனக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லும்போது, அங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு தேவாரம் பாடல்ல 70வது பாடலா இருக்கும். 95வது சிவன் கோயில் சார் அது. அங்க போயிட்டு வரும்போது கடன் நிவர்த்தி ஸ்தலம். அதாவது கடன்னா நம்ம பிறவி கடன், முன் ஜென்மத்தில செஞ்ச கடனு, இப்போ வாங்குன காசு கடனு, கர்மா கடன் எல்லாமே ஒரு சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோயில் வந்து ஒரு பெஸ்ட் அல்டிமேட் கோயில் சார். நானே ஒரு வாட்டி போய் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு நாள் நைட் அங்க தங்கிட்டே வந்திருக்கோம். ஓ! கடன் அப்படிங்கும்போது ஒரு கண்டம் வரப்போகுது அப்படிங்கும்போது அப்பாக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாவ தனியா அனுப்ப முடியாது. அப்பாவுக்கு அவ்வளோ நாலேட்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு, நாங்கலாம் போய் அந்த கோயில்ல சிவன் கோயில்ல போய் நைட்டு தங்கிட்டு இந்த வந்ததுக்கப்புறம் கண்டத்திலேருந்து விடுபடவா? கண்டத்துலேருந்து விடுபட ஓ! சார். கண்டத்துலேருந்து அந்த கோவில்ல போய் தங்கணும் அப்படிங்கும்போது, நம்மளோட முன் ஜென்மத்தில தெரியாம செஞ்ச விஷயம் யாரும் தெரிஞ்சு பண்றதில்ல சார். பட் ஆனா ஒரு அளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வரும்போது, அது தெரிஞ்சு பண்ணும்போது ரிண விமோச்சனங்கிறது. பிசினஸ் கடனு, ஃபேமிலில கடனு, கர்மா எல்லா கடனுக்கும் ஒரு பெஸ்ட் கோயில். முன்னோர்கள் பட்ட கடனா? முன்னோர்களுக்கு பட்ட கடனு, நம்ம பட்ட கடனு, இந்த ஜென்மத்தில நம்ம பண்ணது. அப்புறம் ஃபினான்ஷியலா வாங்கியிருந்த கடனு, இப்போ பிசினஸ் பண்ணிட்டோம், நெறைய லாஸ் ஆயிருச்சுன்னு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து போகாத கார் இந்த கோயிலுக்கு இருக்காது சார். நம்ம ஓரளவுக்கு எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லும்பொழுது, இன்னைக்கு கோயிலே வந்து கும்பகோணம் பக்கத்துல இருக்கு கோயில். ஆமா சார். திருவாரூர், திருச்சேரை. திருச்சேரை. திருச்சேரை சார். திருவாரூர் மாவட்டம், கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்சேரை, சாரபரமேஸ்வரர் ரிண விமோச்சனம். மார்க்கண்டேயரால் வழிபட்டு அவரே பிரதிஷ்டை பண்ணது. அப்போ ஒரு விஷயம் வந்து சனி தோஷம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தான். நம்ம சிவபெருமானை எவ்வளோக்கு நம்ம வழிபடுறோமோ, அப்பதான் தோஷத்துலேருந்து பண்ண முடியும். அதனால பொதுவா பார்த்து போயிறாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கோயில கும்பிடுறாங்கன்னா, நம்மளும் அதை கும்பிட வேண்டாம். அவனுக்கு போய் சரியாயிருச்சே, நம்மளுக்கு இன்னும் சரியாகலையேன்னு நெனச்சா எப்படி சார் சரியாகும்? தாயும் புலியும் ஒண்ணுன்னா வாயும் வயிறு வேறுங்கிறது வந்து அவங்கவங்க கர்மாவ தான் சொல்றோம். அப்போ உங்க ஜாதகத்த பார்த்து நீங்க எங்க போணுமோன்ட்டு போங்க.
அப்படின்னு சொல்லி 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 அவங்க சட்டை எடுத்து நீங்கள் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை சார். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், 2 ஜாதகம் பார்க்குறவங்க கேட்பாங்க, எனக்கு மட்டும் பார்க்கணுமா 4 பேத்துக்கு பார்க்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போனால் 4 பேர் தானே சாப்பிடுவீங்க. குடும்ப தலைவர் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி 3 பேருக்கு பட்னியாக போட்டு கொண்டு வந்துட போகிறீங்க. அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த பொட்டன்ஷியல்ன்ட்டு ஒன்று இருக்கும். அப்போ அதையெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ஓ! லைஃப் உங்களை பற்றி எடுத்த எடுப்புனா எவ்வளோன்னு தான் சார் கேட்பாங்க. உங்ககிட்ட பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்ட்டு எவ்வளவா இருந்தால் வருவீங்க. என்ன சார் இருப்போது மிஞ்சி போனால் எவ்வளோ சார் சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோடியில் இழந்திருப்பாங்க, லைஃபையே 10 வருஷம் இழந்திருப்பாங்க. இந்த ஆனால் எதுக்கு யோசிப்பாங்க. எத்தனை பேத்துக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தவங்களுக்கு இருக்குது. ஆனால் எடுத்த எடுப்புல எல்லாமே மணியும் தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குல்ல சார். நாளைக்கு உன் குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிடிச்சாலும் நீ காசுக்காக விட்டுருவியா? இல்லை இல்லை. அப்போ ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ அங்கலாப்பப்படுறீங்க அப்படிங்கிறது இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிற ஒரு பேர் தக்க வச்சுக்கிறதுக்கு சார் உங்ககிட்ட ரொம்ப போராட வேண்டியது இருக்குது சார். அதை எல்லா துறையிலும் இருக்கிறவங்களையும் நாங்கள் தான் சார் வந்து கைட் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜோதிடர் கைட் பண்ணியிருக்காங்கல்ல சார். அப்போ அவங்களா கூட எக்ஸ்ட்ரீமுக்கு நல்லா தான் சார் இருக்காங்க. இந்த 2க்கும் நடுவில் இருக்கு இல்லைங்கிற படுத்தவங்க கேட்குற கேள்வியும், ஏன் எங்கள் அம்மா செத்தாங்க, ஏன் என் புருஷன் செத்தாங்க, இதெல்லாம் கூட இருந்து பார்க்க முடியுமா சார்? ஏன் செத்தாங்க அப்படின்னா விதி வந்துச்சு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இருக்கிறவங்களாச்சும் நல்லா பார்த்துக்கோங்கன்னா பார்த்துக்க மாட்டாங்க சார். ஸோ இந்த அறியாமைங்கிற ஒரு விஷயத்துல தான் சார் நிறைய பேர் பாதிச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான் சார். ஜோதிடர்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து கணிச்சிக்க முடியாது, கணிச்சாலும் சரியாக இருக்காதுன்றது உண்மையா? அது பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது சார். ம். இப்போ என்னோடது வந்து நானே தான் சார் என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நானே செதுக்குன மாதிரி என்னோடது வந்து அப்படியா? ஆமாம் ஓ! சார். என்னோட ஜாதகத்தை உங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி, உங்களுடைய எதிர்காலம் எப்படின்லாம் உங்களுக்கு துல்லியமாக நல்லாவே தெரியும். தெரியும் சார். எனக்கு தெரியும். எனக்கு சார்ந்தவங்க என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு எப்படி கொண்டு போய்க்கணுமோ அப்படி தான் சார். இப்போ என் பிள்ளைக்கு இருக்குது ராகுதசை நடக்குதுன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. ஆ. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் வெளியே அனுப்புறது கிடையாது. எங்கே போனாலும் நம்ம தான் கூட கூட்டிகிட்டு போவோம். ராகுதசை முடியட்டும், குருதசை வரும்போது நீ ஃபாரின் கூட போய்க்கும். அப்போ அந்த ஒரு விஷயங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வரும்போது அருமை. நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இந்த தசையிலும் இவ்வளோ இதுவாக போகுது அப்படின்னு கேட்டால் அப்புறம் நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம பார்க்காம இருப்போமா சார். அது வந்து அதான் சார் இந்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த வட்டி கொடுத்தவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் இருப்பாங்கங்கிற மாதிரி ஜோதிடர் அவங்க வீட்டில் யாரும் சரி இருக்க மாட்டாங்கன்னா அது யார் சார் இவங்க முடிவு பண்ணுறது சொல்கிறதுக்கு. எத்தனை ஜோதிடர்கள் வீட்டில் எத்தனை பேர் எவ்வளோ படித்து பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களும் இருக்காங்களே சார். அது எப்படி நம்ம கற்றுக்குறோம், எப்படி கொண்டு போகிறோம். மற்றவங்களுக்கு எடுத்தால் இந்த துறைன்ட்டு இல்லை சார். எந்த துறையாக இருந்தாலும் அந்த பாதிப்பு நம்மளுக்கும் வரதா போகுது கண்ணுக்கு முன்னாடி செய்கிறது. எந்த துறையாக இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணும்போது அவங்க குடும்பம் ஏன் சார் ஜோதிடங்களுக்கு அவங்க ஐஃபை லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாதா? இது இருக்கக்கூடாது. இவங்களுக்கு அந்த காலத்தில் பார்க்குற மாதிரி வெத்தலை பாக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா ப்ரொஃபஷன் டெவலப்மெண்ட் லைஃப்பில் ஆகும்போது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆக கரெக்ட். போகுது. இப்போ என்னோட போய் நீங்கள் கொடுத்து மட்டும் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகம் வந்து இன்னத்துக்கு இருக்காது, உயிரோடு இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, சாப்பாடுக்கு கஷ்டப்படும். இன்றைக்கி எத்தனையோ பேத்துக்கு நம்ம சாப்பாடுக்கு உதவி பண்ணுறோம், எல்லாமே நல்லா இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வரதை நம்மளும் பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டோம் சார். எல்லாமே நம்மளாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் சார். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஜோதிடமும் ஆன்மீகமும் அதை வச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் சார் நம்ம. உங்களை யாராவது சோதிச்சு பார்த்துருக்காங்களா? சார் நிறைய சார். ஆ. 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஈரோட்டில் அந்த அம்மா கூடன்னு சொல்லும்போது ம். ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அந்த அம்மா ஏதோ ஒரு இதில் பண்ணிருச்சு. அப்புறம் இப்போ தூக்கத்துக்கு சொன்னேன் சார், இத்தனை நாள் தூங்கலன்ட்டு என்கிட்ட ரெக்கார்டு கூட இருக்குது சார். வாய்ஸில் போட்டாங்க. இன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டேன், நாளைக்கும் நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் உண்மை நான் நம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, நான் உங்களை நம்புறேங்கன்ட்டு. நான் சொன்னேன் இனிமேல் நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன போய் டெஸ்ட் பண்றது பண்ணுவாங்க சார். ரொம்ப அநியாயம் சார். அதை ம். விட்டுருவாங்க, எங்கெங்க விட்டுருவாங்க சார். ம். நம்ம கிட்ட வந்துட்டா மட்டும்தான் அத்தனை டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் ஆஸ்ட்ராலஜர்ஸே வந்து ஒரு 2, 3 பேர்ல வந்து நார்மல் கிளைண்ட்டாட்ட வந்துட்டு ஆனால் பேசும்போது எனக்கு தெரிஞ்சிடும் சார். ஓ, வேற அஸ்ட்ராலஜிஸ்ட். ஓ. சேலத்தில் ஒரு ஆஸ்ட்ராலஜர் அப்படி தான் சார் பேசி எல்லாத்தையும் பண்ண அப்படி. ஆ. அப்புறம் நம்ம இருக்கிறத அப்படியே எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கோச்சுக்காதீங்க உங்ககிட்ட நான் சொல்லட்டுமா ஒன்று அப்படின்னு. நீங்களும் ஆஸ்ட்ராலஜின்னு எனக்கு தெரியும் சார், பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் வச்சிடுறாங்க. அப்புறம் மெசேஜ் பண்ணுவாங்க, சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க பேசும்போது தெரிஞ்சிடும். பட் ஆனால் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் வந்திருக்கீங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதையே உங்களை நான் கொஸ்டின் பண்ணிட்டு பரவாயில்ல சார் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். நிறைய நடக்கும் சார் அதெல்லாம். அது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற ப்ராப்ளம் தான் எந்தெந்த ஜோதிட முறையில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு? சார். கடவுள் மேலே தான் சார், சரணாகதி தான் சார். அதாவது நம்மளுக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து செவ்வாய் வந்து நீசம் அப்படிங்கும்போது இப்போ நான் பேரூர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவேன் சார். பார்த்தீங்கன்னா முருகர் அந்த சைடு இருப்பாங்க. அவர் என்னை பார்க்காம அப்படியே யூ டர்ன் போட்டுட்டு தான் சார் வருவேன். எங்கள் பொண்ணு அப்படியா? ஆமாம் சார். என் பொண்ணு சொல்லுவோம் அப்படி ஏம்மா அவரை பார்த்துட்டு தான் வா அப்படின்னு. நான் அவர் கும்பிடும்போது அவர் எனக்கு கொடுத்தாரா? இல்லை இப்போ மட்டும் நான் ஏன் ஏன்னா நமக்கு தேவையில்லை சார். நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ம். சும்மா இருந்தாலும் அதாவது தப்பு நடக்காமல் இருந்தால் ரைட் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ம். அது இப்போ நம்ம இல்லை அது ஒரு கிளைண்ட் அந்த குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சார், நான் இப்போ 20 வருஷமா இந்த சாமி தான் கும்பிட்றேன். அது எப்படிங்க விடன்னா நீ இன்னும் சாகிற வரைக்கும் கட்டிட்டு அழகு, அதுக்கு நமக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு கடவுள் வந்து உனக்கு கொடுத்துட்டா அப்படி இதை நீ செஞ்சினாலே போதும். நீ வந்து யாருக்கும் நாட்டுக்காக ஒன்று நீ போய் ஆர்மியிலையோ எதுலையோ நீ சேர போகிறதுலாம் கிடையாது.
உன் குடும்பத்தை நீ ஜெயிக்க வச்சுட்டாலே நீ சக்ஸஸ் தான். குடும்பத் தலைவர் ரேஷன் கார்டுல போட்ட பேருக்கு நீ ஜெயிச்சிட்ட. சரி. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் போய் எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் குழப்பிக்கணும் ம், அப்படிங்கும்பொழுது, ம். நான் வந்து சரணாகதி சார். பாபாஜி கிட்ட நான் சரணாகதி. நான் நடக்கிறேன், போறேன், எது பண்ணாலும் சரி. இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி வீட்ல சாம்பிராணி போட்டு வைக்கும்போது, கோயம்புத்தூர்ல இப்போ பயங்கர காத்து, மழை வரனால, நானே துணிக்கு கிளிப்பு போடாம விட்டுட்டேன் சார் நானு. அந்த சாம்பிராணியோட இருக்கிற ஹீட் வந்து அந்த துணியில பட்டு எங்கேயோ ஸ்மெல் வருது. என் பக்கத்துல ஹோட்டல் இருக்கிறனால ஸ்மெல் தீஞ்ச ஸ்மெல் எங்கேயோ வருது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எங்க வீட்ல தான் அந்த பனியன் கிளாத் விழுந்து எரிஞ்சிருச்சு. எங்க அம்மா, "அச்சச்சோ! செவ்வாய்க்கிழமை எரிஞ்சிருச்சு, செவ்வாய்க்கிழமை எரிஞ்சிருச்சு" அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு நல்ல நியூஸ் தான் சார் கிடைச்சது. நான் சொன்னேன், "நானும் உன்ன மாரியே உட்காந்து பயந்துட்டே உட்காந்துட்டுருந்தேன்னா, என் குடும்பத்த சொல்லி தெளிய வைக்கிறதுக்கே இத்தன வருஷம் ஆயி போயிருச்சு சார். அதெல்லாம் பார்க்காதீங்க." அதெல்லாம் இல்ல. நான் கிளிப்பு போடாம இருந்தது என் தப்பு. இது வந்து பகுத்தறிவு தான். கீழ அந்த ஒண்ணு அந்த ஹீட்ட நான் வைக்கும்போது தண்ணி தெளிச்சுட்டாச்சும் வச்சிருக்கணும். இது 2த்துக்கும் இல்லாம நீ 3ஆவதா வந்து கெட்ட சகுனம் நம்ம வீட்டுக்கு நடக்க போதுன்னா, அப்ப கெட்ட சகுனம் நீயா தான் இருப்ப நீ. நீயா ஃபர்ஸ்ட்டு எண்ணத்த மாத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சார். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, கரெக்ட்டான கடவுள்ட்ட போய் சரணாகதி ஆகணும். 20 வருஷம், 30 வருஷம் கோயில் வாசல்லயே இருந்து பிச்சை எடுத்து இறந்தவங்களும் இருக்கு. ராஜாவா வாழ்ந்தவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கான விஷயத்துக்கு சரணாகதி, முழு சரணாகதி அடைஞ்சிருங்கங்கிறது தான் சார் என்னோட விருப்பம். அத நீங்க அடைஞ்சுட்டு எதையும் நம்பாட்டியும் பரவால்ல. ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா கன்சிஸ்டன்ஸியா இருங்க. கரெக்ட்டான அதாவது இப்ப சனி தோஷம்ன்னு இருந்துச்சுன்னா சார், மணி பிளானு, ரிலேஷன்ஷிப் பிளானு, ஃபினான்ஷியல் பிளானு இது எல்லாமே இருக்கணும் சார். அதாவது டைமிங்க்கு தூங்கிரணும். சனி வந்துச்சுன்னா இங்கலாம் கருப்பு விழுந்துரும், மங்குலாம் விழுந்துரும்ன்ட்டு இல்ல சார். விடிய விடிய நைட்ல தூங்காம, பகல் எந்திரிச்சு தூங்காம போனா ரத்தம் கெட்டு போச்சுன்னா, மூஞ்சில மங்கு எல்லா காலத்துலயும் விழுக தான் சார் செய்யும். அப்ப அந்த டைம் வந்து நம்ம யார்ட்டயும் கடன் வாங்கக்கூடாது. ஃபினான்ஷியல் பிளான் வச்சிருக்கணும். ரிலேஷன்ஷிப் அந்த டைம் யார்ட்டயும் இப்ப நம்மகிட்ட தூக்கம் இல்லாட்டினாலும், பணம் இல்லாட்டினாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும். அப்ப சொந்தக்காரங்ககிட்ட நம்ம ஆட்டோமேட்டிக்கா சண்டை பிடிப்போம். அப்ப அந்த ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா இது வந்து இன்சூரன்ஸ் மாரி தான் சார். கிரகங்களும் இன்சூரன்ஸ் மாரி தான். நம்ம ப்ரீ பிளான்டா நீங்க எல்லாத்தையுமே கரெக்ட் என்னன்னாலும் சரி, நைட்டு கரெக்ட்டா தூங்கிரணும். கரெக்ட்டா சாப்பிட்றணும். ஹெல்த் கரெக்ட்டா வாக்கிங் போயிரணும். இதெல்லாம் வைக்கும்பொழுது மூஞ்சில எங்க மங்கு விழுகுதுன்னு நானு பார்த்துரலாம் சார். விழுகறக்கு வாய்ப்பே இல்ல சார் இதெல்லாம். இதான் நம்மள "தீதும் பிறர் வாரா" இந்த பழமொழி, சரணாகதி, எது செஞ்சாலும் நம்ம தான். எண்ணம் போல் வாழ்க்கை. இதுக்கெல்லாம் தான் சார் நான் சரண்டரே தவிர, இந்த மூட நம்பிக்கைங்கிற விஷயத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது சார். மூட நம்பிக்கை என்னைக்குமே வச்சுக்கிட்டதே கிடையாதுங்க. தெரியாம நம்ம செய்ற தவறுகளுக்கெல்லாம் வந்து, "ஐயோ! இப்படி ஆயி போயிருச்சு, அப்படி ஆயி போயிருச்சே." பூனை குறுக்கால போச்சுன்னா, அது அதோட வேலைய பார்த்துட்டு தான் போகுது. நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு போறோம். பூனைய வீட்ல பிரித்திங்க தேவன வச்சுட்டு கும்பிடுறவங்க 50 பூனை வச்சிருக்க வீடுலாம் உண்டு சார். அப்ப அவங்களும் கோடீஸ்வரங்களா இருக்காங்களா அப்படின்னு சார். என்ன சார் நம்ம வந்து 2ஆம் கட்டானா வாழாதீங்க அப்படிங்கிறது தான் சார் நம்ம கருத்து. இப்படி நீங்க வந்து சட்டதிட்டமா பேசுறது வந்து உங்க கிளையண்ட்லாம் எப்படி ஏத்துக்கிறாங்க? ஏத்துக்குவாங்க சார். நல்லா தான் சார் இருக்கான். ரமேஷ்ன்னு சொல்லிட்டு யுஎஸ்ல இருக்காங்க சொல்லுவாங்க சார். எனக்கு ஜாதகமே வேண்டாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் உங்ககிட்ட பேசினாலே எனக்கு டிப்ரஷன்லாம் குறைஞ்சிருதுங்க. ம். சார் அதில ஒரு லாஜிக் இருக்குல்ல சார். நம்ம எடுத்து சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இல்லாம தான் அவங்க அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சார் கவலைப்பட போறோம்? சட்டதிட்டமா பேசாட்டினா, இவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி எண்ணம் மாத்திருவாங்க சார். ஏங்க நான் இந்த சாமிய நான் கும்பிட்டுக்கட்டுமா எனக்காக? ஆமா நான் தான் வந்து பிரம்மனு. உங்களுக்காக இந்த சாமி உங்களுக்காக நான் ஆப்ஷன்ஸ மாத்தி வச்சுக்கிறேன். எப்படி சார் மாத்த முடியும் நம்ம? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லாட்டினாலும் எல்லாத்துக்கூடயும் நம்ம அப்படி ஸ்ட்ரிக்ட்டா பேச போறதில்ல சார். அறியாமையா பேசுறவங்களுக்கு இப்படி தான் சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட்டா பேசலாம். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நார்மலா ஃப்ரெண்ட்லியா, இன்னைக்கு என்னை கூப்பிட்டல "ஹாய் சரண்யா எப்படி இருக்கீங்க?" ஒரு ஃப்ரெண்ட் மாரி நெறைய கிளையண்ட் ஆயிட்டாங்க சார். இந்த மாரி இப்படி இருக்கு, இப்படி பண்ணட்டுமா, போட்டுமா? டியர்ன்னு கூப்பிடுற கிளையண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க சார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்க நாங்க நேருக்கு நேரா பார்த்து காட்டினாலும், ஃபோன்லயே ஒரு 5 வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் கிளையண்ட்ஸ்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த புரிதல் தான் சார். அவங்க நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஏத்து தான் சார் ஆகணும் நம்ம. இப்ப சூரியன் வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய ஒளி வாய்ந்த கிரகம்னு சொல்றாங்க. பட் சனீஸ்வர பகவான் பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒளியால சூரியனோட ஒளியே மங்கிச்சுங்கிறாங்க. அப்ப அவரோட பார்வைக்கு எவ்வளோ பலம் இருக்கும். நம்ம நம்ம கரெக்ட். எர்த்துக்கும் அந்த அவர் இருக்கிறதுக்கும் 1.3 பில்லியன் டிஸ்டன்ஸ் இருக்கு சார். அப்ப சனி பார்வை எவ்வளோ இதுவா இருந்துச்சுன்னா, மனிதர்கள் எங்கேயோ ஒரு மூலையில இருந்தாலும், அந்த சனியோட பார்வை படும்போது எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, சனியோட பார்வையிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா, இப்ப வந்து சாயாதேவி தான் அவங்க அம்மா. அப்புறம் சந்தியாங்கிறது வந்து சூரியனோட முதல் மனைவி. விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு தான் வந்து சந்தியாதேவி. விஸ்வகர்மா வந்து அவரோட படைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்கன்னா, அத அப்படியே காப்பி கட் ஜெராக்ஸா விஸ்வகர்மனாலே படைப்பாளிங்க தான். ஆமா. அப்படியே பண்ணும்போது இவங்க ஹீட் தாங்க முடியாததுக்காக நம்ம தனியா போய் அ ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அப்போ மனைவி பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாயாதேவி அவங்க அப்பா மூலியமா, விஸ்வகர்மா மூலியமா ஒரு உருவத்த பயன்படுத்திட்டு போம்போது சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் லேடி தானே, நீ வந்து மனைவியா தான் வாழணும். ஃபுல் மனைவியா வாழ்ந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. பட் ஆனா இயற்கை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்கிறது. அப்ப அவர் சனி பகவானே ஒழுக்கம். இப்படிதான் ஒழுக்கம், தாமதம், வாழ்க்கையில நிதானமா இருந்தா தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இப்ப வந்து இப்ப 7:30 நடக்கும்போது ஏன் வந்து ஆக்சிடென்ட் நடந்தவங்கள பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்கள மாரி பெர்ஃபெக்ட்டா வண்டி ஓட்டுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஸ்பீடாக போகக்கூடாது. இப்போ ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா அது சிஸ்டமைஸ்டாக இருக்கும். அங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி சனியெல்லாம் பாதிக்கலைன்னா ஆல்ரெடி அவங்க கரெக்டாக தான் சார் இருப்பாங்க. இப்போ சனி பகவான் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் போகும்போது கரெக்டாக போய் பார்த்துட்டோம், வீட்டில் குடும்பத்தாளுங்க நல்லா பார்த்துட்டு, கடன் கரெக்டாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோன்னா அவர் நம்மளை ஒன்றும் பாதிக்க போகிறதே இல்லை சார். இது வந்து இந்த உலகம் எப்படி வாக்கு கூட யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, நீ சுயமாக நிற்கணும், இந்த உலகம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படிதான்னு சொல்லி பாடத்தை கற்றுக் கொடுக்குறது தான் சார் சனி பகவான். நீங்களும் அந்த பாடத்தை கரெக்டாக கற்றுக்கும் போது அவர் நம்மளை டச் பண்ண போகிறதில்ல சார். நியாயமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 வருஷமா ஒருத்தவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாங்க சார். அந்த சனி தசை வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லாக் ஆவாங்க. இத்தனை வருஷமா நான் வாங்க மாட்டல, இப்போ மட்டும் ஏன் மாட்டினேன்னா அவர் பார்வை பற்றும். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி மாட்டிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி வாங்குவோமா சார்? வாங்க மாட்டோம். அப்போ அந்த சனி பகவானுங்கிறது நம்மளை டியூன் பண்ணி நம்மளை வந்து செதுக்கிறது தான் சார் சனி பகவானே ஓ. தவிர அவர் கெட்டவர் கிடையாது. இந்த சனீஸ்வரர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா பூரா ம். பல கோயில்கள் இருக்குது. ஆமாம் சார். அந்த உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சீரடி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, சனி இங்கே தேனி சிங்கப்பூர். பக்கத்தில் இருக்குது. இது மாதிரி நிறைய கோயில் இருக்குது. ம். சனீஸ்வரன் பகவானை கும்பிட்றவங்க எந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப சார் அதான் சார் அந்த ரிண விமோச்சனம் திருச்சேரின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கும் போகலாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே சனி சிங்கப்பூர் அங்கேயும் போகலாம். ஆனால் அது வந்து சுயம்பா நம்ம ஆமாம். ஒரு 2, 3 வாட்டி போயிருக்கோம் சார். சுயமாக இருக்கிற கோயில். சீரடி பக்கத்தில். ஆமாம், சீரடி பக்கத்தில் அது ரொம்ப பவரான கோயில் சார். அப்புறம் மிகப்பெரிய ஸ்தலங்கள் இருக்கணும். அது சனிக்கிழமை போனால் சனிக்கிழமை சாயந்தரம் போகும்போது தான் சனி தோசை. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க திங்கக்கிழமை அப்படின்ட்டு. ஒவ்வொரு கிரகங்களுக்குன்னு ஒவ்வொரு இது வச்சுட்டாங்க சார், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த சனி தோஷம் ஃபுல்லாக விலகணும் அப்படின்னா நம்ம ஊரில் பெருசாக இருக்கிற கோயிலில் அங்கே போய் சாயந்தரம் உட்காந்து திருவாசகமோ இல்லாட்டி சிவபுராணமோ அந்த மாதிரி பாடல்கள் பாடிட்டு அந்த முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் தயிர் சாப்பாடு அப்படி கலந்து கொடுத்துட்டு வாங்க. அன்னதானத்தை விட சிறந்த தானம் எதுவும் இல்லை. ஏன்னா அந்த சனி தோஷம் இருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கை கால் பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் இந்த போலியோ அட்டாக் ஆனவங்களாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் சனியால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஆட்டிசம் குழந்தைங்களும் இதில் ரெக்கவரன்ட்டு ஒன்று இருக்குது சார். அதுதான் நம்ம எடுத்து பண்ணுவோம். அப்போ ஆட்டிசம் குழந்தையும் நாங்கள் இதில் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் சார். நம்ம பெங்களூரில் இருக்கிற ஒரு ஓ. கிளைண்ட்டுக்கு ஆட்டிசம் குழந்தை எனக்கு கூப்பிட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த ரெக்டிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ம். அப்படின்னா சனி தோஷமாக இருந்துச்சுன்னா ஆட்டிசம் குழந்தை பிறக்கும், லேட்டாக பிறக்கும். அதுக்கப்புறம் பிறந்தாலும் சில ப்ராப்ளத்தோடு இருக்கும். ஒரு நார்மலைஸ்டாக இல்லாத மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க சிவன் கோயிலுக்கும் அந்த போன ஜென்மத்திலேயே வந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரதிஷ்டை இருக்கும் சார். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். சனி சிங்கப்பூரும் அருமையான கோயில் சார். அது வந்து சுயம்பா தோன்றின சனீஸ்வரர் இதுன்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் அங்கேயும் போயிட்டு வரலாம் சார். திருச்செறையும் பெஸ்ட்டு தாங்க. மேக்ஸிமம் இல்லாட்டி எல்லா இடத்துக்கும் எல்லாருனாலையும் போக முடியாட்டின்னா நம்ம கோயில் மிகப்பெரிய ஸ்தலமாட்டு இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்னா பேரூர், இங்கேனா கபாலீஸ்வரன் கோயில்ன்ட்டு இருக்கும். மதுரைனா ஆதி ஆதி சிவன்ட்டு ஒரு கோயில் இருக்கும் சார். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோயில் தாண்டி ஒவ்வொரு ஊருக்குன்னு கண்டிப்பாக ஒவ்வொன்று இருக்குங்க சிவஸ்தலம். அந்த தேவாரத்துக்குள்ளே வர கோயிலுக்கெல்லாம் போய் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் சார் அது. ரொம்ப நன்றி உங்கள் ஓம் அனுபவத்தில் கிரியா நம்ம பாபாஜி ரசிகர்களோட நமோ பகிர்ந்து சார். கொண்டதுக்கு. தேங்க்யூ.